தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக ராஜ்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்த குகன் என்பவரை ராஜ்குமார் நிலப்பிரச்சினை தொடர்பாக விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குகன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து ராஜ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் குகன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் மாவுக்கல்லால் ஆன கழுத்தில் அணியக்கூடிய தொங்கணி கண்டறியப்பட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற முதலாம் கட்ட அகழாய்வில் 3254 தொல்பொருட்கள், இரண்டாம் கட்டத்தில் 4660 பொருட்கள் என இதுவரை 7914 தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாவுக்கல்லாலான கழுத்தில் அணியக்கூடிய தொங்கணி கண்டறியப்பட்டுள்ளது. 14.6 மில்லிமீட்டர் நீளமும் 4.2 மில்லிமீட்டர் சுற்றளவும் 30 மில்லிகிராம் எடையும் பச்சை நிறம் கொண்டதாகவும் அந்த தொங்கணி உள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வரும் நிலையில் முதுமலை வனப்பகுதியில் உள்ள எம்ஜிஆர் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் முதுமலை வனப்பகுதி நடுவே செல்லும் மாயாற்றில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் முதுமலை அடர்ந்த வனப்பகுதி நடுவில் உள்ள எம்ஜிஆர் அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்வதுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். திருச்சி திருவெரும்பூரில் ஓடாத ரயிலுக்கு முன்பதிவு செய்து ஆன்லைன் மோசடி நடப்பதாக முதியோர் தம்பதி புகார் அளித்துள்ளனர். திருவெரும்பூரைச் சேர்ந்த உமா ராமசாமி என்ற முதியவர் பெங்களூரு செல்வதற்காக அருகே உள்ள ஆன்லைன் சென்டருக்கு சென்று இணையதளத்தில் முன்பதிவு செய்துள்ளார். அவருக்கு முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டு செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. பின்னர் சிறிது நேரத்தில் டிக்கெட் கேன்சல் ஆனதாகவும் குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதனால் ராமசாமியின் மனைவி ரயில்வே வாடிக்கை சேவை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த தேதியில் அந்த ரயில் இயங்கவே இல்லை என்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த முதியோர் தம்பதி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோயில் பூட்டை உடைத்து சாமி கழுத்திலிருந்து 5 சவரன் தங்க தாலி சங்கிலி திருடு போயுள்ளது. கூமாவட்டி கொடிக்குளம் பகுதியில் பழமை வாய்ந்த மாதா அங்காள ஈஸ்வரி கோயில் உள்ளது. வழக்கம்போல் காலையில் கோயிலை பூசாரி திறக்கச் சென்றபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கருவறையில் சாமி கழுத்திலிருந்து 5 சவரன் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவகோட்டை அருகே கூட்டுறவு வங்கியில் காவலாளியை கொடூரமாக தாக்கி கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே பாவனாக்கோட்டை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் புகுந்த மர்ம நபர்கள் காவலாளியை தாக்கிவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சார்பு ஆய்வாளர் வங்கிக்கு வந்ததால் வங்கியின் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகளை மட்டும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு மேற்கொண்டதுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இக்கோயிலில் ஆண்டுக்கு 6 முறை மகா அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். அதில் குறிப்பாக ஆனி திருமஞ்சனம் மற்றும் ஆருத்ரா தரிசன விழாவின் போது மட்டுமே மூலவர் நடராஜ பெருமான் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆனி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசன விழாவும் நடைபெறவுள்ளது.